கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். இன்னைக்கு விசுவாசிகள் கேட்டு பாருங்க, கேட்டாரா இல்லையான்னு தெரியல பிரதர். பார்க்கணும், நம்மதான் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். கேட்டாரான்னு தெரியல. சிலருக்கு கேட்க மாட்டாருன்றது நிச்சயமா தெரியுது. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு கார்டு எழுதி அவருக்கு எழுதி போட்டுடுறாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப வசதியாக போச்சுல. அவர் அதுக்குன்னே உட்காந்துருக்காரு ஜெபம் பண்ணுறதுக்குன்னே. உங்களுக்கு இரவும் பகலும் கண் விழிச்சு இவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாருங்க ஆண்டவர், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி என்னன்னு கேட்டு கொஞ்சம் சொல்லிடுங்க. இது நடந்துகிட்டு இருக்குது ஒரு விதமா சைடில். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அவனுக்கு சந்தேகமே கிடையாது. நான் சரீர சுகத்தை பற்றி கேட்டேன், சரீர சுகம் வேணுன்ற இதெல்லாம் யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஒருவேளை உனக்கு வியாதின்னு வச்சிருந்தாருன்னா உன் தலையில் எழுதியிருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அவன்கிட்ட சொல்லுவா, இல்லை 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 இல்லை, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. நான் செத்து போய் கல்லறையில் போய் அவன் துதிப்பேன். செத்தவன் அவன் துதிப்பான், பாதாளத்துக்கு போனவன் அவன் துதிப்பான். நான் உயிரோடு இருந்து துதிக்கணும். என்னை குணமாக்கும், என்னுடைய எலும்புகள் நடுகின்றன. கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிறான். இருக்கிறீங்களா? நான் அருமையா இருக்கு பாருங்க. நிச்சயம் என் தகப்பன் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் சுகத்துக்காக. எனக்கு அவர் செய்யணும். வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? என்னை உண்டாக்குனார்னா என்ன நல்லா இருக்க முடியாதான் உண்டாக்கி இருக்கிறார் கடவுள். நான் நல்லா இருக்கணும் தான் அவர் சித்தம். நான் அவரை கேட்பேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவேன்னு கேட்பேன். கேட்டுட்டு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிற அந்த நிச்சயத்தை நான் வாயால் சொல்லுவேன், நம்புவேன். கர்த்தருக்கு சித்தமா என்னன்னு தெரியலன்ற அந்த பேச்சே ஒரு வீட்டிலையும் இருக்கக்கூடாதீங்க. எல்லா வீடுகள்லையும் சுகவீனம் வரும்போது கர்த்தாவே என்னை குணமாக்கும், என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்மை கேட்கிறேன், நீர் எனக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க அப்ரோச்சு. பைபிளை படிக்காம சும்மா அவங்க சொன்னாங்க இப்படிதான் ஜெபம் பண்ண சொன்னார் பிரதர். பைபிள் நீங்க படிங்களா? உங்களுக்கு பைபிள் இல்லையா? நீங்க படிங்க, நான் சொன்னேன்னு நம்பாதீங்க. போய் படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இயேசு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி? யார்கிட்ட அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. எரேமியால பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் எரேமியா எப்படி ஜெபம் பண்றான்றத நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்ன நிச்சயமா ஜெபம் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாம். என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமா. கர்த்தாவே உமக்கு சித்தமா?